நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பென்டென்ல ஒவ்வொரு சீசனையும் நம்ம ரேங்க் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஆஃப் த பேர் அதில் கடைசியில் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் வைப்பாங்க. இதுக்கு காரணம் நம்ம மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டார்க்னஸ் அதிகமாகவும் இருக்கும். அண்ட் இது எல்லாமே தெரிஞ்சு தான் பென்டனோட கிரியேட்டர்ஸ் அதை டார்க்காக வச்சிருக்காங்க. ஸோ அந்த டார்க்குக்கான காரணம் என்ன, ஏன் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்க, அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, முக்கியமாக உங்கள் பென்டன் ஃபேனுக்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த சீரீஸில் அந்த டார்க்னஸ்ங்கிறது மேக்ஸிமம் லைட்டிங்கில் தான் போயிருக்கும். அதாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த சீன்ஸ் நைட் டயத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த சீசனில் மேக்ஸிமம் சீன் நைட் டயத்தில் தான் நடக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை கிரியேட் பண்ணது மேன் ஆஃப் ஆக்ஷன். அவங்க மார்வல் அண்ட் டிசி மேலே ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனாங்க. முக்கியமாக மார்வல் மேலே ரொம்ப இன்ஸ்பயர் ஆனவங்க. நீங்கள் பென்டனில் எந்த சீசன் எந்த கேரக்டர் எடுத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் மார்வலையோ அல்லது டிசியோ இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு வந்த பென்டனோட கிளாசிக் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் பெரிய ஹிட் ஆனதுனால நம்ம இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்படி மார்வல்லையும் டிசிலையும் ஜஸ்டிஸ் லீக், அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேங்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீமாக இதை ஆக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் சீசன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு முடிவு பண்ணி அதுக்கான விஷயங்களை நெக்ஸ்ட் சீசனில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஏலியன் ஃபோர்ஸில் எக்கச்சக்கமான புது கேரக்டர்ஸ் வரும். நீங்கள் மற்ற சீசனோட கம்பேர் பண்ணும்போது ஒரே சீசனில் நிறைய கேரக்டர் வந்தது ஏலியன் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஆம்னிவர்ஸில் கூட சில கேரக்டர்ஸ் வரும், ஒரு சில எபிசோடு இருந்துட்டு போயிடும். ஆனால் ஃபுல்லாக ஸ்டே பண்ணும். மேக்ஸிமம் நிறைய எபிசோடில் வர மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திடீர்னு இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும், இதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், இவங்களுக்கு நடக்கிற ஃபைட்டு, இந்த ஹீரோஸோட ஐடென்டிட்டிலாம் வெளில தெரியாதா அப்படிங்கிற ஆடியன்ஸ் அந்த யூனிவர்ஸே ஒரு கொஸ்டின் பண்ணிடுவாங்க. பென்டன் யூனிவர்ஸே ஒரு கொஸ்டின் பண்ணிடுவாங்க காரணத்துக்காக இதை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாருக்குமே ஒரு சீக்ரெட் ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. பென்டன்லேருந்து எல்லாருக்குமே அதில் வர மேக்ஸிமம் சூப்பர் பவர் உள்ள எல்லா கேரக்டருக்குமே ஒரு சீக்ரெட் ஐடென்டிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சீக்ரெட் ஐடென்டிட்டி எங்கேயுமே ரிவீல் ஆகக்கூடாது அப்படின்னா இவங்க மேக்ஸிமம் டார்க் டோன்லேயோ டார்க்கான விஷயங்களே இருக்கிற மாதிரி தான் காட்டணும். அப்போ தான் இவங்க யாருன்னு சுற்றி உள்ள பீப்புள்ஸுக்கு தெரியாது. இதுக்காகவே மேக்ஸிமம் இவங்க நைட்டை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, நைட்டில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் முக்கியமான காரணம் இவங்க பென்டன் ஏலியன் ஃபோர்ஸை டார்க்காக கிரியேட் பண்ண. ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஒருவேளை பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் கலர்ஃபுல்லாக ஒரு கிளாசிக் மாதிரியான ஸ்டைலில் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.